வணக்கம். நான் உங்கள் ரஷ்யா களி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொரோனா தடுப்பூசி போட்டுக்கலாமா, சேஃபா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கொரோனா ஊசி போட போனார். கிட்ட வரைக்கும் போயிட்டு அப்புறம் பயந்து போயிட்டு நான் நாளைக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லி திரும்பி வந்துட்டார். அவருக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு ஒரு கொரோனா ஊசி போடுறதுல ஒரு தயக்கம் இருக்குது. என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது மாதிரி போடலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். கொரோனா ஊசி போடலாமா, அது சேஃபா, அதுக்கு என்ன, எப்போ போடுறது சிறந்ததா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கும் அல்லது இந்திய அரசாங்கத்துக்கும் உள்ள ஒரே ஒரு நோக்கம், இந்த கொரோனாவை இந்த நாட்டை விட்டு அகற்றிடணுன்றது தான் முக்கியமான ஒரு நோக்கம், குறிக்கோளாக இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்திய மக்கள் நாட்டுக்காக இருந்தாலும் சரி, மக்களுக்காக இருந்தாலும் சரி, நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த தடுப்பூசியை போட்டு எல்லாருமே நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிறது. ரெண்டாவது ஆப்ஷன், இந்த கொரோனாவோடைய வாழ பழகிக்கிட்டு அதை ஹெர்டு இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி காலப்போக்கில் நம்ம உடம்புலேயே அது இயற்கையாக வர்ற எதிர்ப்பு சக்தி வர்ற அளவுக்கு நம்ம காத்திருக்கிறது. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நம்மகிட்ட இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன் நம்ம தேர்ந்தெடுக்கிறது? இப்போ செகண்ட் ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, இயற்கையாகவே வரணும் அப்படின்ற மாதிரினா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரஜினி போய் கொரோனாவோட வாழ தான் பழகிக்கணும். அது நம்ம முடியுமா? பழகலாம் வாங்கன்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் போய் கொரோனா பேஷண்ட்டோட பழக முடியுமா? அது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வருஷ காலமாக நம்ம இந்தியாவில் கொரோனா இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு 1.5 கோடி மக்களுக்கு கொரோனா வந்துட்டு போயிருக்கு. ஸோ இந்த கொரோனா எல்லாருக்கும் எல்லாருக்கும் எதிர்ப்பு சக்தி வரணும் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் 1.5 கோடி பேருக்கு வந்திருக்காங்க. நம்ம நாட்டின் ஜனத்தொகை ஒரு 140 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் நம்ம காத்திருக்கணும். எல்லாருக்கும் கொரோனா எல்லாருக்கும் பழகி எல்லாருக்கும் அது எதிர்ப்பு சக்தி வரணும்னா நம்ம 100 வருஷம் காத்திருக்கணும். அது சாத்தியக்கூறான்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ நம்ம இருக்கிற ஒரே ஆப்ஷன், நமக்கு இருக்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஆப்ஷன் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறது தான். சேஃபா? அடுத்த கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் நம்ம பிரதமர் மோடி அவங்க போட்டிருக்காங்க, ஊசி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம தமிழக முதல்வர் பழனிசாமி போட்டிருக்காங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூட போட்டிருக்காங்க. இப்போ இந்த கொரோனாவுக்கு வழிநடத்தி செல்கிற ராதாகிருஷ்ணன், சுகாதாரத்துறை அதிகாரி, இந்த கொரோனாவுடைய சீஃப் அதிகாரி, அவரும் போட்டிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் தடுப்பூசி போடுறவங்க சும்மா ஏனாதானு போட்டுருவாங்களா? இது அவங்களுடைய வாழ்க்கை இல்லையா, அவங்களோட உயிர் சம்மந்தப்பட்டது இல்லையா? அவங்க எத்தனை பேரை கேட்டிருப்பாங்க, எத்தனை பேரை கேட்டு பார்த்துட்டு அவங்க சரின்றதுக்கு அப்புறம் தானே போட்டிருப்பாங்க. இப்போ அவங்களுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தமிழக தலைவர் ஸ்டாலின் கூட ஊசி போட்டிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் ஊசி போடுறாங்கன்னா அப்புறம் என்ன காரணம்? இதுதானே சரின்றது அர்த்தம் தானே. இப்போது இப்போ இவ்வளோ வசதி படைத்தவங்கலாம் அவங்க 4 சவுத்துக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையை அப்படியே கொண்டுட்டு போயிடலாம். நம்ம நிலைமை அப்படியா? எல்லாரோடையும் சேர்ந்து பழகி வாழ்ந்து எல்லாரோடையும் மிங்கிலாகி தானே வாழணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே 4 சவுத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பீச்சுக்கு போகாமல், சினிமா தேட்டருக்கு போகாமல், மார்க்கெட்டுக்கு போகாமல், எங்கே சுற்றுலா தலங்க போகாமல், காலேஜுக்கு போகாமல், ஸ்கூலுக்கு போகாமல் அப்படியே 100 வருஷத்தை கடத்த முடியுமா? சாத்தியக்கூறா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம கண்டிப்பாக எல்லாரும் ஊசி போட்டு தான் ஆகணுன்றது காலத்தின் கட்டாயம். இதுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சாய்ஸே நம்ம கிடையாது. போடலாமா போடக்கூடாதுன்ற சாய்ஸே கிடையாது. போட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம ஏன் பயப்படுறோன்றதான் இப்போ கேள்விக்குறி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா, மருந்து கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா, அன்றைக்கி ஏங்கணும். இன்றைக்கி எத்தனையோ மருந்துகள் வந்துடுச்சு. இப்போ போடுறது சரியா சேஃபான்னு சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயந்துக்கிட்டு இருக்கோம். பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போ இன்றைக்கி தேதியில் இந்தியாவில் 13 கோடி மக்களுக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க. 13 கோடி மக்கள் தடுப்பூசி போட்டு இன்னும் நல்லா தானே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு?
ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் ஏதோ வர்ற மாதிரி ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. இன்றைக்கி நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் வெளியே போனால் அது யாருமே அவ்வளோ கேட்குறதில்ல. கெட்ட விஷயமா இருந்தால் உடனே ஒரு பொய்யோ வதந்தியாக இருந்தால் ரொம்ப வேகமாக பரவுது. அது தேவையில்லாத விஷயங்களை ஏற்படுத்துது, தேவையான பயத்தை ஏற்படுத்துது. இப்போ ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். இப்போ ஒரு தாரத்துக்கு எடுத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த இன்னைக்கு தேதியில் ஒரு 1,00,000 பேர் இறந்துருக்காங்கன்னு வைங்க. அந்த 1,00,000 பேர் காமன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் அவங்க இன்னைக்கு ஒரு தண்ணி குடிச்சிருவாங்க. தண்ணின்றது வந்து சாதாரண வாட்டர். ஸோ இப்போ அந்த இன்றைக்கி எல்லாம் அந்த இறந்து போன 1,00,000 பேரும் வாட்டர் குடிச்சிருக்காங்க, தண்ணி குடிச்சிருக்காங்க அப்படின்றத வச்சு லிங்க் பண்ணிவிட்டு, ஸோ தண்ணி குடிச்சதுனால 1,00,000 பேர் இறந்துறாங்க அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் விட்டால் நம்ம நம்புவோமா? அது மாதிரி தான் அந்த கொரோனா தடுப்பூசிக்கும் நாட்டில் நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்தையும் சம்மந்தப்படுத்தி ஒரு பொய் வதந்தி பிரச்சாரம் பண்ணுறாங்க. நம்ம கண்டிப்பாக தடுப்பூசி போட்டே ஆகணுன்றது வந்து நம்ம காலத்தின் கட்டாயம். அதுதான் நமக்கும் நல்லது, நாட்டுக்கு நல்லது. இப்போ இன்னொரு விஷயம் அதையும் சொல்ல பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாருக்குமே இப்போ இன்றைக்கி 1ஆம் தேதியிலேருந்து மே 1ஆம் தேதியில் எல்லாருக்குமே 18 வயசுக்கு மேலே அவ்வளோ பேருமே தடுப்பூசி போடலான்னு சொல்கிறாங்க. அப்படி எல்லாருமே போட்டுட்டோன்னா இந்த நாட்டிலேருந்து கூடிய சீக்கிரம் இந்த கொரோனாவை நம்ம விரட்டிட முடியும். அது இல்லாமல் பாதி பேர் ஊசி போட்டுட்டு பாதி பேர் ஊசி போடாமே இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஊசி போட்டுட்டு இருக்கவங்களுக்கும் கெடுதல் தான். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ ஊசி போட்டவங்களுக்கும் என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த நாட்டை விட்டு இந்த கொரோனாவை நம்ம எல்லாரும் சீக்கிரம் விரட்டோம்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் எல்லாரும் எவ்வளோ சீக்கிரம் தடுப்பூசி போட்டு நம்மளை மட்டும் இல்லை இந்த நாட்டையே பாதுகாக்கிறது நம்மளுடைய இன்றியமையாத கடமை என்பதை இதன் மூலம் உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.